இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இதோ இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சிகளை செய்வோம். ஜெபமாலை ஜெபித்து சாத்தானை விரட்டி அடிப்போம். ஜெபமாலை ஜெபித்து பாவங்களிலிருந்து மீண்டு வாழ்வோம். ஜெபமாலை ஜெபித்து உலக அமைதியில் இருக்க உதவி செய்வோம் என்று சிறப்பாக இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியில் வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இதோ இன்றைய மன்னாவின் மூலமாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 13 15 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு குறுகிய பகுதி தான். இந்த பகுதி நாம் எதை பற்றி படிக்கிறோம் என்றால், இயேசு சிறுவர்களை அன்பு செய்கிறார், அரவணைத்து இவர்களிடமே இறையாட்சி உண்டு என்று சொல்லுகிறார். இந்த சிறுவர்களை இறைவன் முன்னிலைப்படுத்துவதன் நோக்கம் என்ன? அன்புக்குரியவர்களே, இதோ இந்த சிறிய பகுதியை நற்செய்தி நான் படித்து தியானித்ததில் அந்த சிறிய குழந்தைகளை போன்ற மனநிலை நமக்கு தேவை என்றுதான் மீண்டும் மீண்டுமாக இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. வயதுக்கு தகுந்தாற் போன்று மாறுகிறதா அல்லது நமது சுயநலத்திற்கு ஏற்றாற்போல் மாறுகிறதா அப்படின்னு தான் சிந்திக்கணும். நம்ம எப்பவுமே அந்த குழந்தை மனநிலையோடு இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆனால் அதெல்லாம் நம்ம குழி தோண்டி புதைச்சிட்டு வேற ஒரு மனநிலையை உள்வாங்கி கொள்ளுகிறோம். குழந்தை மனநிலையை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அதில் குறிப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக நான் தியானித்த அந்த 3 நல்ல கருத்துக்களிலே குழந்தை மனநிலை பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா, இது என்னுடைய சிந்தனையிலிருந்து தியானத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்வது, முதலிலே அவர்களுக்கு கள்ளம் கபடமற்ற மனம் இருக்கிறது. அப்ப குழந்தை அப்படின்னு சொன்னா யதார்த்தமாக கடவுள் கொடுத்தது என்ன? கள்ளம் கபடமற்ற ஒரு மனம். யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, இது எனக்கு தேவை அப்படின்னு சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும், ஒளிவு மறைவு இல்லாம சொல்லணும், உண்மையை சொல்லணும். இதுதான் கள்ளம் கபடமற்ற நிலை. பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, பிறரை கெடுக்கக்கூடாது, அவர்களிடத்திலிருந்து பொருட்களை அபகரித்து எனக்கு என்று வைத்துக் கொள்ளக்கூடாது, மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்பதுதான் கள்ளம் கபடமற்ற நிலை. இந்த குழந்தை மனப்பான்மை கள்ளம் கபடமற்றவர்களால் நான் வாழ்கிறேனா? ஒரு சின்ன ஒரு கதை, எப்படி இந்த குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்களாக இருப்பார்கள் என்பதற்காக ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்றேனே. பிரியமானவர்களே, பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாயும் பிள்ளையும். அந்த மகனுக்கு 12 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 15 வயசு. ஆனால் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கக்கூடாதுங்கிறது தாயுடைய சூழ்ச்சி. உடனே என்ன சொல்கிறாங்க, டிக்கெட் கேட்டுக்கிட்டே வர்றாரு கண்டக்டர். கிட்ட வந்த உடனே அந்த தாய் உட்காந்துருக்காங்க, தூக்கி பையனை மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, டேய் கண்டக்டர் உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டால் எனக்கு 6 வயசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்கிறோம். உடனே கண்டக்டர் வராரு, என்னம்மா பெரிய பையனை தூக்கி மடியில் வச்சிருக்கிற? இல்லை அவன் சின்ன பையன்தான், நீங்களே கேளுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தம்பி உன் வயசு என்னப்பா அப்படின்னு கேட்குறான். எனக்கு 6 வயசுன்னு எங்கள் அம்மா சொல்ல சொன்னாங்க அப்படின்னா. அப்போ உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னம்மா சின்ன பிள்ளைக்கே இப்படி பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துருக்கிற, இதெல்லாம் நியாயமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுதான் பிரியமானவர்களே கள்ளம் கபடமற்ற நிலை. என்ன சொல்லணுமோ அதை அவர்கள் எதுவுமே யோசிக்காம சொல்லிடுவார்கள். இரண்டாவது, குழந்தை பண்புகளிலே குழந்தை மனதிலே நான் பார்ப்பது நம்பிக்கை. குழந்தைகளுக்கு பெற்றோர் மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குங்க. அது நம்மளால இப்ப நினைச்சா கூட ஐயோ இப்படிதாம நம்பிக்கை வச்சு அப்படின்னு நினைக்க தோணும். அந்த அளவுக்கு குழந்தைங்க தாயை இறுகி கட்டி பிடிச்சிருவாங்க. ஏதாவது யாராவது வந்தாங்கன்னா குழந்தைங்க ஓடி அம்மா முந்தானி இருக்கு இல்லையா, முந்தானிக்கு பின்னாடி மறைச்சிக்குவாங்க. அண்ணா முந்தானின்னா அவ்வளோ பெரிய எதிர்ப்பா, அவ்வளோ பெரிய பாதுகாப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு அந்த தாயினுடைய முந்தானி இருக்கு இல்லையா, அந்த புடவை தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்போ அப்படின்னா அந்த அளவுக்கு நம்புறாங்க. அந்த குழந்தைங்க நம்புது, அம்மா மேலே நம்புது, அப்பாவை நம்புது. அப்பா குழந்தைய தூக்கி மேலே போட்டு பிடிக்கிறாரு இல்லையா, அது கரெக்டாக பிடிப்பாரா, என்னை மிஸ் பண்ணிடுவான்னு நினைக்குதா, அது மாதிரி சிரிச்சுக்கிட்டேன்னு மேலே போயிட்டு திரும்ப வருது, பிடிக்கிறாரு, திரும்ப போடுப்பான்னு சொல்லுது, தூக்கி போடுறாரு. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துடும், அதெல்லாம் நினைக்குதா? இல்லை,
நம்பிக்கை, முழு 100% நம்பிக்கை அப்பா மேலே வைக்குது. அப்போ அம்மா மேலே நம்பிக்கை, அப்பா மேலே நம்பிக்கை இந்த குழந்தை பருவத்தில் இருக்குது. ஆனால் இந்த நம்பிக்கை வளர வளர நமக்கு இருக்கிறதா அப்படின்னா இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், நடந்துருமா, வந்துடுவாங்களா, போயிடுவாங்களா, ஆக்சிடென்ட் ஆகிடுமா, சரியாயிடுமா, இப்படி நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கை எப்படி குழந்தை தாய் மீதும் தந்தை மீது வைக்கிறதோ அதை போன்று நாமும் இயேசு மீது, அன்னை மரியாள் மீது வைக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முழுமையான நம்பிக்கை கடவுள் மீது இருந்தால் அவர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை வழி நடத்துவார். மூன்றாவதாக இந்த குழந்தை மனப்பான்மையிலே நான் காண்பது வியப்பு நிலை. குழந்தை எது பார்த்தாலும் வியக்கும், ஆச்சரியமா பார்க்கும். அப்படியே அவங்க கண்ணு விரியும். பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களை பாருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வெளியே கொண்டு போனோடனே எல்லாத்தையும் அப்படியே விழிப்பாக பார்க்கும், ஆச்சரியமாக பார்க்கும். இப்படி இருக்குது, இது புதுசாக இருக்குது, இது புதுசாக இருக்குது. அந்த வியப்பு நிலை எங்கே கூட்டிட்டு போனோம், யாராவது ஒரு புதுசாக ஒரு மனுஷனை பார்த்தா அவங்கள விட வியந்து பார்க்கும். அந்த வியப்பு நிலை என்பது குழந்தை மனநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு. எது எடுத்தாலும் அப்பா இன்னும் ஒரு புதுசாக இருக்குது, எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இது கடவுள் செஞ்சுட்டாரா, கடவுளுடைய கிருபையா அப்படின்னு வியக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்று நம்மிடம் இருக்கிறதான்னு பார்க்கணும். கடவுள் எத்தனையோ புதுமை செய்கிறாருங்க நம்ம வாழ்க்கையில். ஆனால் அது எல்லாமே பார்த்துட்டு எதுவுமே இல்லை, இது தானே, இது வழக்கமாக நடக்கிறது தானே, வழக்கமாக நான் பார்க்கறது தானே அப்படிங்கிற நிலைமை போயிட்டுருக்கணும் இல்லையா? வியக்கிறது இல்லை. எப்படி பாருங்கள், நம்ம உடம்பை எடுத்துக்கோங்களேன். உடல் உள்ள உறுப்புகள் வேலை செய்யுது, நமக்கு தெரியுதா? எப்படியா வேலை செய்யுது? இன்னொன்னுமோ வாய்க்குள்ளே போடுறோம், எல்லாத்தையும் அது சரி செஞ்சுட்டு ஒரு ரத்தமாக மாற்றுது. அது மாட்டு கிட்னி வேலை செய்யுது, ஹார்ட் வேலை செய்யுது, லிவர் வேலை செய்யுது, எல்லாமே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பார்த்து வியக்கிறோமா? கடவுளை எப்படி ஆண்டவரே உம்முடைய செயல், இப்படி எல்லாத்தையும் நான் தூங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலைனாலும் சரி, நீ என்னை அழகாக பயன்படுத்துகிறீரே, உடல் உறுப்புகளை சுகமாகவே வைத்திருக்கிறீரே என்று சொல்லி வியக்கிறோமா? இல்லை, அந்த வியப்பு நிலையே நமக்கு இல்லை. இந்த இயற்கை பார்த்து வியக்கிறோமா? இயற்கையின் மூலமாக நம்ம காப்பாற்றப்படுகிறோமே அதை பார்த்து வியக்கிறோமா? நாம் நினைப்பது எல்லாம் சரியாக நடக்குது அதை பார்த்து வியக்கிறோமா? இதெல்லாம் இந்த கடவுள் மீது நமக்கு வியப்பு இல்லை. அந்த வியப்பு நிலை வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் குழந்தை மனப்பான்மை கொண்டு வாழ வேண்டும். குழந்தை மனங்களிலே சிறந்த மனங்கள் தான் நாம் கடவுள் மீது எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்து வாழ்வது. இரண்டாவது, எதை பார்த்தும் கடவுள் எனக்கு இது செய்துவிட்டார் என்று வியப்பாக இருப்பது. இறுதியாக நம்முடைய இந்த குழந்தை பருவத்திலே எதையுமே நான் கள்ளம் கபடமற்றவனாகவே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல பண்புகளை நாம் நமதாக்கி கொண்டு குழந்தை மனப்பான்மையோடு வாழ இன்று முயற்சிகள் எடுப்போம். இந்த பண்புகளை நமதாக மாற்றுவோம், அதுதான் சிறந்தது. இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இதோ சிறப்பாக இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதியும். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, தூய ஆவியால் வழி நடத்தும். எங்களை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத தீய அந்தகர சக்தியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. எங்களுடைய எண்ணங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய சிந்தனைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதியும். நாங்கள் எங்கு சென்றாலும் நல்ல பண்புகளோடு, நல்ல வார்த்தைகளோடு, குழந்தை மனப்பான்மையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை, வறுமை, வியாதி அனைத்தையும் நீக்கி எங்கள் சுகத்தோடு வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுங்க. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.